தொழில்நுட்பம்னு வருது. நம்மளுக்குள்ள ஒரு தொழில்நுட்பம்னு இருந்தது. மறுபடியும் அடுத்த நாள் விடுதலையில் அது வந்துருச்சு. அது என்னன்னா, போட்டா அந்த புதுக்கோட்டை பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு போட்டா அவளும் பள்ளிக்கூடத்தில் போயிருக்க மாட்டா. அடி காட்டுல, நடு மாட்டுல, நுனி வீட்டுல. நெல்லாவும் இருக்கலாம், சோளமாகவும் இருக்கலாம், கம்பாவும் இருக்கலாம், கேழ்வரகாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பயிரை அறுவடை பண்ணும்போது அடி காட்டையே காட்டில் விட்டுட்டோம். நடுவில் உள்ளதை கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டுட்டோம். நுனியில் உள்ளதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இது அன்னைக்கும் எனக்கு தூக்கம் தொலைஞ்சது. கிருஷ்ணகிரி மலை மேலே போட்டது என்ன செய்யப்படாதுன்னு வந்துச்சு. இங்கே புதுப்பேட்டையில் போட்டது என்ன செய்யணும்னு வந்துச்சு. இது மேலே என்ன வேணும்? செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானு கெடும். செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கெடு வரும், செய்யக்கூடாது செஞ்சாலும் கெடு வரும். இந்த ரெண்டும் சொல்லிடுச்சு. பள்ளிக்கூடம் போகாத பொண்ணுங்க 2 பொண்ணுங்க சொல்லிட்டான். அப்போ விவேகானந்தர் கூட சொன்னார், அனுபவம் தான் அறிவு. அனுபவம் தான் அறிவா. எல்லாரும் அர்த்தம் சொல்லிருக்காங்க, இவங்களும் அர்த்தம் சொல்லிருக்காங்க. அனுபவம் தான் அந்த அனுபவத்திலேருந்து அந்த அறிவு வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறா, நான் என்ன யோசித்தேன், ஏன் அடிக்கட்டியே காட்டில் விட்டாங்க? சாப்பிட முடியாத நில விட்டாங்க. முடிஞ்சிருந்தா கொண்டு வந்துடுவான். பூமியில் விளையப்படியெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்துடுறான் தானே. அது அடிக்கட்டையே சாப்பிட முடியாதுன்னு விட்டான். நடுவில் உள்ளது சாப்பிட முடியாது, அதனால மாட்டுக்கு போட்டான். அது முடிஞ்சிருந்தா அதையும் அள்ளிட்டு வந்துடும். எல்லா தண்ணியும் எடுத்துட்டு சாப்பிடுவான். வாழை தண்டை கூட ஒன்று தின்னு விடுவான், திங்கிறாப்பில் இருந்தாலும். நுனியில் உள்ளது சாப்பிடணும் கொண்டு வந்தான். குத்தும்போது தவிடு வந்தது, சாப்பிட முடியாது மாட்டுக்கு வச்சுட்டான். நமக்கு வேண்டாங்கிறத மண்ணுக்கு கொடுத்தாங்க, வேண்டாங்கிறத மாட்டு கொடுத்தாங்க. 5000 வருஷமா அந்த பூமி வளமாவே இருந்துச்சு. நம்ம மாடுகள்லாம் நம்மளோட இருந்துச்சு. மனுஷன் மாடா உழைக்காம மாடோடு உழைச்சான். அதெல்லாம் இந்த 50 வருஷத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, மண்ணுக்கு வேணுங்கிறதையும் காசு கொடுத்து வாங்கி போட்டான், மாட்டுக்கு வேணுங்கிறதையும் காசு கொடுத்து வாங்கி போட்டான். வீட்டில் இருக்கிறத வித்தா அடவு வச்சான், உன்னையும் மீட்க முடியல, தற்கொலை மீடிச்சு ஆகும். அது சொல்றான், பொழுது போயிடுச்சா இருந்து காலையில போவேன்னு கேட்கறான். கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தான் பொழுது போறது, பொழுது புறப்புறதெல்லாம் இருக்குது. 2 கண்ணும் தெரியாதவனுக்கு பொழுது போனா என்ன புறப்பட்டா என்னங்கிற அவன். அப்பதான் இந்த ஆளுக்கு தெரியுது. அவனுக்காக நம்ம யோசிக்கல, நமக்காக தான் நம்ம யோசிக்க முடியுது. சொன்னா உடனே ஆனா சரி அப்ப போறதுதான் போற, இந்த அரிக்கல் லைட்டை கையில கொண்டுட்டு போங்கிறான். அப்பவும் அவன் கேட்டானு, ஐயா கண்ணு தெரியாதவனுக்கு லைட் எதுக்குயான்னு கேட்கறான். அவன் கேட்கறான். அப்பவும் இவன் சொல்றான், ஐயா உனக்கு தான் தெரியாம இருக்கலாம், எதுக்க வர்றவனுக்காவது தெரியும் இல்லையா, இருட்டில் போயிட்டு இருக்க இல்லையாங்கிறான். அது சரின்னு படுது அவனுக்கு. சாப்பிட்டு மூட்டை கிட்டே எடுத்துட்டு அரிக்கல் லைட்டோட புறப்பட்டு போயிட்டு இருக்கான். நல்ல நடு சாமம் பயணத்துல வர இடத்துல எதுக்கு ஒருத்தன் வந்து டங்குன்னு இவன் மேல இடிக்கிறான். இவனுக்கு கோமா வருது. ஏன்டா நான் தான் கூட்டத்து போயிடலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீ வேறு கூட்டத்தான வந்து என் மேல முற்றியடா, கொஞ்சம் பார்வை இல்லை, கொஞ்சம் விலைக்கு போடாதா அப்படிங்கிறான். அவன் சொல்றான், ஐயா நானும் இருட்டில் தானே வர்றேன், நீ வர்றேங்கிறது எனக்கு எங்க தெரிஞ்சது, ஏன் இப்படி கோவப்படுறேன்னு கேட்கறான். நான் தான் தெரியல, என் கையில இருக்கிற விளக்கு கூடவா தெரியலன்னா, நீ விளக்கு வச்சிருக்கேங்கிறதே சொன்ன பிறகுதான் தெரியுது, அணைஞ்சு எப்போ போச்சோ. அப்ப இவனுக்கு புத்தி வந்துச்சு. இவன் சொன்னா, ஐயா நான் கோபப்படுறதுக்கு நான் வருத்தப்படுறேன், நானு இப்ப நீ கோச்சிக்காத, நீ விலைக்கு போகாது போன்னு சொல்லிட்டு அந்த கையில இருக்கிற அரிக்கனை எடுத்து வீசுறான் வெளியில. சரிண்ணா, நமக்கு ஏற்ற தொழில்நுட்பம் அது கிடையாது. நமக்கு ஏற்ற தொழில்நுட்பம் அந்த குச்சி இருக்கு பாத்தியா, அதுதான். அப்படியே தட்டிட்டு நடைய போறோம். சரிண்ணா, அப்ப நமக்குன்னு ஒரு தொழில்நுட்பம் இருந்தது தானே. இது பொருத்தமற்றதுன்னு வீசி எறிஞ்சிட்டு அவன் கொடுத்ததெல்லாம் அப்படி கையில வாங்கினவன். சரிண்ணா, நமக்கு வேண்டாத மனுக்கு கொடுத்தான், வேண்டாத மாட்டுக்கு எடுத்தான், வேணுங்கிறதெல்லாம் வீட்டுல இருந்தது, அதை வச்சுதான் வருஷம் முழுந்து சாப்பிட்டான், அதை வச்சுதான் பிள்ளைய படிக்க வச்சான், அதை வச்சுதான் வேட்டி போட வாங்கினா, எல்லாம் வாங்கினா. எல்லாத்தையும் விட்டு அந்த வெள்ளைக்காரன் சொன்னானே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, மாட்டை கட்டிட்டு வண்டியை கட்டிட்டு குப்பை எழுதிட்டு கொண்டு போய் போட்டுருக்க, ஏன் யூரியாவை சைக்கிள் காரியில் வச்சு கொண்டு போய் விட்டுறாமே. அரிக்கை லைட்டு குரங்கையில் அரிக்கை லைட்டை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டான். இவன் கேட்டான் அப்பவே, ஐயா நீ கொடுப்பேங்கிறியா கடையில், காசு கேட்பியான்னு. ஆமா காசு கொடுக்கணும்னு. என்கிட்ட காசு இல்லையேன்னு. பரவாயில்ல நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு. கடன் கொடுத்தா அப்புறம் கேட்பியேன். ஆமா வட்டியோட கொடு அப்படின்னு. நான் வட்டி கேட்டோம்ல, என்ன வட்டிக்கு வட்டி கொடுன்னு. அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தாங்களே நம்ம மந்திரி விஞ்ஞானி போய் வாங்கிட்டு வந்தாங்களே. அப்ப நம்ம மந்திரி நம்ம விஞ்ஞானி நம்ம வீட்டுக்குள்ள தான் விஞ்ஞானியா இருக்கு. இந்த நம்பிக்கையில விவசாயி நமக்கு போய் சொல்லுவானான்னு சொல்லி அப்படி ஏந்திரம் பாருங்களா. நம்மளுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திட்டு அவன் ரசாயனத்தெல்லாம் வித்து அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. பெட்ரோல் வித்து கோடீஸ்வரன் ஆயிட்டான், இந்த வித்து கோடீஸ்வரன் ஆயிட்டான், விஷம் வித்தவன் கோடீஸ்வரன் ஆயிட்டான். சரிண்ணா, அந்த கிராமம் இருக்க எல்லாத்துக்கும் சோறு போட வேண்டிய கிராமம் அதை அப்படியே தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப இதை விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறதுங்கிறது 2-3 சொல்லி ஒரு இடைவெளிக்கு நிறுத்துறேன். அப்ப நீங்க கேள்வி கேட்டவரையும் மேல போயிடலாம். உணவு சங்கிலின்னு ஒன்று பள்ளியிடத்தில் படிக்கிறோம். சரிண்ணா, அதை அந்த வாத்தியார் ஒழுங்காக சொல்லி தரல. மனப்பாடம் பண்ணி எழுதி எப்படியோ பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இல்லை 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டோம், அல்லது 39 வாங்கி ஃபெயில் ஆகிட்டோம். இவன் ஏன் ஃபெயில், அவன் எப்படி பாஸ்? 2 மார்க் தானே இடையில கொஞ்சம் கூட போடக்கூடாதா? அரை முக்கால்லாம் போடுவாங்க இந்த வாத்தியாரோ. இவன் வாங்கி ரொம்ப கெட்டிக்கார மாதிரி மார்க்கெல்லாம் போட்டு கடைசியாக ஃபெயில் ஆக்குறது பாஸ் ஆக்குறதே இவங்க வேலை. இவன் அறிவாளி ஆக்கிறதே பள்ளிக்கூடத்தோடைய வேலை கிடையாதுன்னு. மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு. அந்த அவையார் பாட்டு சொன்னா பாருங்க, நெல்லுக்கீரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா. இவர் நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சாரு, வாய்க்காலில் ஓடிச்சு, வரப்புல 2 பக்கம் புல்லு முளைச்சது, புல்ல பசுமாடு சாப்பிடுச்சு, பசுமாட்டு பாலை நாங்கள் குடிச்சோம், நல்லா இருக்கு. அப்போ அன்னைக்கு குழந்தை உணவு காசு இல்லாமல் வந்துச்சு. நல்லா கவனிச்சுங்க, நெல்லுக்கீரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி. இவர் நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சாரு, புல்லுக்காக எதுவும் செய்யலை, புல்லு ஃப்ரீயாக தான் கிடைச்சது, அதை தான் மாடு சாப்பிட்டது. அப்போ பால் கொடுத்தது, பால் ஃப்ரீயாக வந்துச்சு. சரிதானா, குழந்தை உணவு காசு இல்லாமல் இருந்தது, நாங்களாம் ஆரோக்கியமாக இருந்தோம். இன்னைக்கு மாடு கசாப்பு கிடைக்க மாட்டேன், பாக்கெட்டில் வருது பால். சொன்னோம், அதில் பசு கொழுப்பு இருக்குங்கிறான், பன்னி கொழுப்பு இருக்குங்கிறான், கொஞ்சம் சோப்பு பவுடர் இருக்குங்கிறான், கொஞ்சம் யூரியா இருக்குங்கிறான், அப்புறம் இந்த பாலுக்காக வாசனை சாமான் உள்ள சேர்த்துருக்கேங்கிறான், அப்புறம் பவுடரை தனியாக்கி இருக்கேங்கிறான், எல்லாம் சேர்ந்து. சரிண்ணா, முதல்ல எல்லாம் யோசிச்சு பாருங்க, மாடு தண்ணியை தானே பால் கொடுத்தது, அது போய் பவுடர் ஆக்குனாங்க, அப்புறம் அதை தண்ணியில் கலக்கினாங்க மறுபடியும். எதுக்கே அது பால் அப்படி குடிச்சிட்டு போகலாம் தானே. அவன் அங்கங்கே ஒரு மாடு இருந்ததுன்னா, நம்ம இந்த நண்பர் சொன்னார் பாருங்க, கேரளா நண்பர், அந்த வெச்சூருக்கு நம்ம பால் மாடு இருக்கு பாருங்க, இந்த இவ்வளோ இருந்தா இருக்குது,
பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த பக்கம். அது உடம்ப பராமரிக்கிறதுக்காக திங்கிறது குறைச்சா, பாலை கொடுக்கறதுக்காக திங்கிறது கூட. அது பிள்ளையும் வைக்கல தான் திங்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனால் உலகம் முழுதும் விளையிற தானியத்தில் 48% கால்நடை தீவனமாக மாற்றி பண்ணி திங்குது, கோழி திங்குது, அந்த மாடு திங்குது, இறைச்சி மாடு திங்குது. உலகம் முழுதும் பஞ்சாங்கிறான். மாடு அதையா கெட்டுது. அது வைக்கலையும் பிள்ளையும் அரைச்சி திங்கன்னா அது பல்லு நல்லா இருக்கும், குடல் நல்லா இருக்கும். மாவாக்கி வாய்க்குள்ளே தள்ளிட்டா அது முதல் நூட்டி போட்டதுமே அது பொள்ளாச்சிக்கு அப்புறம் இதுக்கும் கேரளாவுக்கும் போடும். அந்த வெட்டினரி டாக்டர் சொல்கிறார், பெங்களூரில் ஒரு மாடை உண்டு பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும். 1 லட்ச ரூபா அது ஒரு மாடை உண்டு பண்ணுறதுக்கு. ஆனால் ஏற்று போட்டு முடிச்சதுமே அப்படியே பொள்ளாச்சிக்கு அனுப்புகிறாங்க கறிக்கு. பொள்ளாச்சியில் விற்று முடியலைன்னா அங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்புகிறோம். அங்கே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து நவநீத கிருஷ்ணன் தான் இயற்கை விவசாயி. அவர் இந்த மாடு இயற்கையில் வச்சிருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாராம், பார்க்க போனாராம். பண்ணையை சுற்றி வந்தாராம், கறக்கிற மாடாக இருக்கான், கண்ணுட்டியே காணாமா. எங்கேயா கண்ணுட்டியாக காணானா, கண்ணுட்டி எதுக்குங்கிறான். சரி, கண்ணுக்குட்டி எதுக்குங்கிறத பார்க்கணும், கண்ணு போட்டப்படி தானே கறக்கும். ஆமாண்ணா, அந்த கண்ணுட்டி எங்கன்னு அது சாயங்காலமே பஜ்ஜி போட்டுறாங்களா. பொள்ளாச்சியில் கண்ணுட்டி பிறந்த கண்ணுட்டியை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுருக்காங்க. நீ எப்படி நல்லா இருப்பீங்க. சரிதான். அந்த அவன் அமெரிக்காக்காரன் நிலத்தை ஃபேக்டரியாக பார்க்குறான், பசுமாட்டை மிஷினாக பார்க்குறான். நம்ம நிலத்தையும் தாயாக பார்க்குறோம், பசுமாட்டையும் தாயாக பார்க்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் புள்ள பால் கொடுத்தா. ஆனால் அந்த பசுமாடு தான் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பால் கொடுத்துது, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்துது. அப்போ தாய்க்கு மேலே, அதனால தான் பசுமாட்டை தெய்வமாக நினைக்கிறாங்க. சரிதான். அப்போ அந்த உணவு சங்கிலியில் இந்த பசுமாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடு அது புள்ள திங்குது, வைக்கல திங்குது, தவிட்ட திங்குது, புண்ணாக்க திங்குது. மனுஷனுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு உனக்கு பாலை கொடுத்தது, நிலத்துக்கு எருவை கொடுத்தது, ஏரில் போகிறதுக்கு மாட்டை கொடுத்தது, வண்டியில் போகிறதுக்கு மாட்டை கொடுத்தது, புனையில் சுற்றி வந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு கண்ணி பூட்டி போடுச்சு. செத்த பிறகு மாமரத்தட்டில் போச்சுன்னா அது இந்த பக்கம் பழமாக வந்துச்சு. இந்த பக்கம் அந்த